ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். வெட்டிவேர் எல்லாருக்குமே தெரியும். வெட்டிவேர்னா என்னன்னு நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் தேங்காய் எண்ணெய் அதில் ஊற்றி அந்த எண்ணெயை தலையில் தேய்ச்சிட்டு வருவீங்க இல்லையா? ஸோ வெட்டிவேருக்கு நிறைய மகத்துவங்கள் உண்டு. இந்த வெட்டிவேர் எல்லா விதமான மண்ணுலேயும் வளரும். புல் மாதிரி நல்லா உயரமாகவும் இருக்கும். ஸோ இந்த வெட்டி வேர் உடலில் இருக்கும் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கான ஒரு நல்ல அருமருந்து. அதனால என்ன பண்ணணும், இப்போ வரும்போது இப்போ கோடைக்காலம் வருது இல்லையா? அதனால உஷ்ணம் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரும். நம்ம யூரின் பாஸ் பண்ண முடியாமல் அப்படி இருக்கும். இல்லை தண்ணி வறட்சி, வறட்சின்னு சொல்லுவாங்கள்ல, நாக்கெல்லாம் ட்ரை ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வறட்சி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த வெட்டிவேர் பெருமளவில் உதவும். இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வெட்டிவேரை எடுத்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஊற வச்சிருங்க. அந்த ஊற வச்ச தண்ணியை வடிகட்டி அதை அருந்தி வரலாம். இந்த வெட்டிவேரோட கருஞ்சீரகமும் போட்டுக்கலாம். அதையும் தண்ணியில் ஊற வச்சு குடிக்கும்போது குடலில் இருக்கும் புண்ணு, வயிற்றில் இருக்கும் புண்ணு, ரொம்ப நாளாக அல்சர் பிரச்சனை இதெல்லாம் கூட தீரும். தண்ணியில் போட்ட வெட்டிவேரை குளிக்கிறதுக்கு முன்னாடி தலை குளிக்கிறீங்க அப்படின்னா, இந்த தண்ணியில் போட்ட வெட்டிவேரை எடுத்து அந்த தண்ணியில் ஹேர் வாஷ் பண்ணாலும் ஒரு விதமான நல்ல மணமும் இருக்கும் நம்ம ஹேருக்கு. அதே மாதிரி முடி வளர்ச்சிக்கும் நல்லா இருக்கும். உடலோட உஷ்ணத்தையும் குறைக்கும். இப்போது வெயில் இப்போவே அவ்வளோ தாக்கம் அதிகமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் மே அப்படிலாம் போனோன்னா ரொம்ப நம்மளால் மே ஜூன்லலாம் செம்ம வெயில் பிச்சு எடுக்கும்ல. அப்போது இந்த வெட்டி வேரை நிறைய அம்பாளுக்கெல்லாம் வெட்டி வேரில் பந்தல் போடுவாங்க அந்த வெயிலுக்காக. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த வெட்டி வேரில் தண்ணி ஊற்றி அப்படியே கூல் பண்ணி வைப்பாங்க. அப்போது வீட்டில் உக்ர தெய்வத்தை வழிபடுவர்களாக இருந்தால் வாராகி, துர்க்கை, காளி, இந்த மாதிரி உக்ர தெய்வம், ஈவன் தாரா, உங்களை நீங்கள் வழிபடுறவர்களாக இருந்தால் நீங்கள் வெட்டிவேரில் மாலைகள் வரும், அதை வாங்கி சாற்றி வைக்கலாம். அதில் நீங்கள் பன்னீர் தெளித்து வைக்கலாம். தெய்வத்துக்கு ரொம்ப உகந்தது. அதை அப்படி யூஸ் பண்ணும்போது தெய்வமும் ப்ளீஸ் ஆகும். நல்ல வாசனை வரும். இப்போ நம்ம பூஜை ரூமில் வச்சுருந்தோம்னா ஹாலில் கூட அந்த வாசனை வரும். அப்படி ஒரு வெட்டிவேர். இப்போ வெட்டிவேரில் பர்ஃப்யூம்லாம் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வெட்டிவேர் வாசம் அப்படி ஒரு பாட்டு கூட இருக்குது. இப்போ சொல்லும்போது ஞாபகம் வருது, வெட்டிவேறு வாசம் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வேறு இருக்குல்ல. நல்ல வாசமாக இருக்கும், வீடே நல்ல கமகமன்னு இருக்கும். இப்போது வெட்டிவேர் மாலையை நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலில் சமர்ப்பணம் பண்ணிங்கன்னா அந்த மாலையை மறுநாள் எடுத்து போட்டுருவாங்க இல்லையா? அப்போது அவங்கக்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வந்துடும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அம்பாள் கோயிலோ இல்லை ஏதாவது ஒரு கோயிலுக்கு நீங்கள் வெட்டிவேர் மாலை கொடுத்தீங்க, அம்பாள் மேலே சாட்டுருங்கன்னு சொல்லி, அப்போ அன்றைக்கி ஃபுல்லாக அந்த அம்பாள் போட்டிருப்பா இல்லையா? அப்போ அந்த வெட்டிவேர் மாலையை தூக்கி போடாத படிக்கு நாளைக்கு எனக்கு கொடுங்கன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டு நிலவாசலில் மாட்டி வைங்க. அப்போது மாட்டி வைக்கும்போது அதில் பன்னீர் தெளித்து வைக்கலாம். டெய்லி காலையில் அதில் பன்னீர் தெளித்து வைக்கும்போது வீட்டுக்குள்ளே என்ட்ரியே நல்ல வாசமாக இருக்கும். சில்லுன்னு ஒரு ஃபீலிங் வரும். ரெண்டாவது, நிலவாசலில் தான் நம்மளுடைய குலதெய்வமும் குலத்தை காக்கும் தெய்வமும் கும்ப விளக்கு போடுறோம் இல்லையா, அதை பற்றி பேசியிருக்கோம். அந்த கும்ப தெய்வங்களும் அஷ்டலக்ஷ்மியும் இருக்கும். அப்போ இதை வெட்டி வேரோட எந்த இடத்துல நறுமணம் ஜாஸ்தி இருக்கோ அங்கே தெய்வத்தோட ஆற்றல் இருக்கும் இல்லையா? அப்போது இதனுடைய ஆற்றல் அங்கே கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த கோயில் சும்மா ஒரு வெட்டிவேர் மாலை வாங்கி போடுறத விட கோயில் மேலே தெய்வத்தின் மேலே இருந்த மாலையை மறுநாள் தூக்கி போடாமல் வாங்கிட்டு நிலவாசலில் மாட்டி வைங்க. அது எத்தனை நாள் ஆனாலும் கெடாமல் இருக்கும். அது இந்த ஃபுல் சம்மருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வீடும் நல்ல நறுமணமாக இருக்கும். ஒன்லி திங்ஸ் நீங்கள் அப்பப்போ பன்னீரோ எதுவும் தெளித்து அந்த வெட்டி வேரை ட்ரை ஆக்காமல் ஃப்ரெஷ்ஷாக பார்த்துக்கோங்க. ஸோ வெட்டி வேறு வீட்டையும் காக்கும், உடலையும் காக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லா தேங்காய் எண்ணெயில் கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை தலைக்கு தேய்ச்சிப்பாங்க. நல்ல வாசமும் இருக்கும், முடியும் நிறைய வளரும். ஸோ வெட்டிவேர் இந்த கோடை காலத்திற்கு உஷ்ணத்திற்கு ஏற்ற ஒரு வேர். இதெல்லாம் ட்ரை பண்ணி நம்ம இந்த சம்மரில் வரக்கூடிய வெயிலேருந்து தப்பிச்சுக்கலாம்.